தமிழக அரசு பதிவுத்துறையிலிருந்து புது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. கிளர்க் லெவல் வேகன்சி. ஆமா, இதற்கு எழுத்து தேர்வு அதெல்லாம் கிடையாது. 10th பாஸ் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிடலாம். எங்க இருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் தகுதி, எந்த மாதிரி பணி, எல்லாத்தையுமே டீட்டெயில்டா சொல்றேன். ஓகே, இந்த வேலை வாய்ப்பு தமிழக அரசோட நில அளவை பதிவேடுகள் துறையிலிருந்து வந்திருக்கு. என்ன பணியிடம் அப்படின்னா பதிவுறு எழுத்தர், அதாவது ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. வர ஜூலை 9ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆஃப்லைன் முறையில, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். ஓகே, அது என்ன அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டா சொல்றேன். ஊதியம் பாருங்க, 15,900 இருந்து 58,500 வரை இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஆரம்ப சம்பளம் ஒரு 25,000 இருந்து 28,000 வரை இருக்கும். நிரந்தரமான தமிழக அரசு வேலை வாய்ப்பு தான். வயது வரம்பு பாருங்க, பொது பிரிவினர்னா 18 இருந்து 30. நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்னா 32 வயது வரையும், எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 35 வயது வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். பிளஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலம் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். வர ஜூலை 9 லாஸ்ட் டேட்டு. விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அலுவலகம் கொடுத்துருக்காங்க, முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்பணும். தற்போது பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்திலிருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதனை தொடர்ந்து ஒரு மாவட்டமா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த ரெக்கார்ட் கிளர்க் அப்படிங்கிற பதவிக்கு. ஸோ மொத்தமா ஒரே ஒரு காலிடம் தான் இருக்கு. கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் பொது பிரிவுல தான் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த வகுப்பினராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் அந்த ஒரு பணியிடம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் என்ன டைப் ஆஃப் முன்னுரிமை அப்படின்னா, கொரோனா தொற்றிலாலோ இல்ல இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், அதாவது மகனோ மகளோ, பெற்றோர் இருவரையுமே இழந்தவங்க இந்த இதுல முன்னுரிமையின் அடிப்படையில் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு டைப் ஆஃப் முன்னுரிமைக்கு மட்டும்தான் இந்த ஒரு பதவியை அவங்க கொடுக்குறாங்க. தேர்வு முறையை பொறுத்தவரையும் வாசித்தல் மற்றும் எழுது திறனின் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வாகும் விண்ணப்பதாரர்கள் 1:5 அப்படிங்கிற விகிதத்துல நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். அதாவது உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷை வாசிக்கிறது அப்புறம் எழுதுறது, அந்த திறனை பொறுத்து இன்டர்வியூக்கு அடுத்து கால்ஃபர் பண்ணுவாங்க. இன்டர்வியூல நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வழங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஒரு மாவட்டமா இந்த வேலை வாய்ப்பு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த மாவட்டத்துல இந்த முறையான ஒரு முன்னுரிமை கேட்டிருக்காங்க. வேற மாவட்டங்கள்ல முன்னுரிமை இருக்கலாம், முன்னுரிமை எல்லாமே இருக்கலாம். உங்க மாவட்டத்தின் பெயரை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு மாவட்டத்திற்கும் இந்த வேலை வாய்ப்பு வரப்ப நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பர்டிகுலர்லி இந்த நோட்டிபிகேஷனை பொறுத்தவரையும் coimbatore.nic.in இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அபிஷியல் வெப்சைட். அந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்க நார்மலா அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா இந்த அட்ரஸ்க்கே போயிட்டு மேலும் தகவல் கேட்டு நீங்க அங்கே அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இதுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான், வேற மாவட்டத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. உங்க மாவட்டம் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. அந்தந்த மாவட்டத்திற்கு வரப்ப நீங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்க மாவட்டத்திற்கு இந்த வேலை வாய்ப்பு வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஜஸ்ட் உங்க மாவட்டத்தின் பெயர், இப்போ உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னா coimbatore.nic.in போட்டிருக்காங்க. இப்போ நாகப்பட்டினம் அப்படின்னா நாகப்பட்டினம்.nic.in அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தோட அபிஷியல் வெப்சைட் வரும். அதுல நோட்டீசஸ்ல இல்ல ரெக்ரூட்மெண்ட்ல இல்ல ஹோம் பேஜ்ல ஏதாவது ஒரு வேலை அப்டேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ஒரு மாவட்டத்தோட வெப்சைட்ஸ், அதுல போயிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.